கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எம்ஜிஎன் ரெகா ஸ்கேம் என்ன அப்படின்றத பற்றி பேசலாமோன்னு தோணுச்சு. பிகாஸ் இருக்கிற நிறைய ஸ்கேம் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கேம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா என்ன, நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த 100 நாளுடைய பணத்தை நம்பி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வாழ்றாங்க தெரியுமா? கடைசியாக இருந்த 2025 டேட்டா படி 91 லட்சம் பேர் வாழ்றாங்க. டிஎம்கே ஸ்டார்ட் ஆகும்பொழுது இட் வாஸ் அரௌண்ட் 71 lakh people. சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த எம்ஜிஎன் ரேகாக்கு. இதில் சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நடக்காத வேலைக்கு கணக்கு எழுதுறது, காலங்காலமாக நம்ம ஆளுங்க பண்ணுற வேலை, நடக்காத வேலைக்கு கணக்கு எழுதுறது, இல்லாத ஆளுக்கு பேரில் போடுறது. இது இந்த மாதிரி மட்டும் கடந்த 6-7-8 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 355 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு முழுக்க. இல்லை, அவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு திமுக அரசுலன்ற அந்த ஒரு நல்ல விஷயத்தையே நீங்கள் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க. இல்லை, அவ்வளோ பேர் ஒரு பேசிக் பே இல்லாமல் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்கங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். 2025 மட்டும் கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து 76 லட்சம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இதில் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எவ்வளோ தெரியுமா? 1.5 கோடி குடும்பங்கள் இருக்குது ரூரலில். அதில் வெறும் 70 பாதி பலனடைஞ்சிருக்காங்க. பாதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் மொத்தமே 95 லட்சம் தான். அப்போ என்ன வளர்ச்சி மக்களை சென்றடைந்திருக்கு கடந்த 60 ஆண்டுலங்கிறது தான் நான் கேட்கக்கூடிய கேள்வி. மத்திய உணவு சமைக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்க, அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க அங்கே சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் போயிட்டு அவங்கள ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி சண்டை போட்ட சம்பவங்கள் 30லேருந்து 50 சம்பவங்களுக்கு மேலே கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்தது. பொருளாதார வளர்ச்சி கிழிச்சீங்க, அது கிழிக்கலங்கிறதையும் காட்டியாச்சு. சமூக நீதி கிழிச்சீங்க, அதையும் கிழிக்கலன்னு காட்டியாச்சு. வேற என்னதான் நீங்க உங்களுடைய 60 ஆண்டு நாங்க இதை தான் செஞ்சு கிழிச்சோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? இன்னும் இதை விட இன்னும் கொடுமை நடந்திருக்கு. அது சொல்ற பாருங்க, அந்த சில கிராமங்கள்ல இந்த பணத்தை கொடுக்கறதே பஞ்சாயத்து தலைவர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்புல பஞ்சாயத்து தலைவர் அவர் வீடு கட்டிக்கிறது, அவருடைய ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வேலை செய்யற பணியாளர்களை வச்சு செய்யுது. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் ராஜசேகர். வணக்கம். வணக்கம் பலா. இல்லை, கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருக்கலாம், நல்லாயிருக்கும். பட் ரொம்ப தூரத்தில் உட்காந்துருக்கும் போது வித்தியாசமாக இருக்குது. பட் ஸ்டில் விஷயங்கள் என்ன பேச போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். அதை மக்களுக்கு உடனடியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல முக்கியமாக நம்ம இருக்கோம் இப்போ. ரைட். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பேச போகிறோம் டாக்டர், சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்கேம்ஸ் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே வேஷ்டி ஸ்கேம் பற்றி பேசியிருந்தோம், அதை எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கேம் பிக் பண்ணுங்கள், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த எம்ஜிஎன் ரெகா ஸ்கேம் அப்படின்னு ஸ்கேம்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த எம்ஜிஎன் ரெகா ஸ்கேம் என்ன அப்படின்றத பற்றி பேசலாமோன்னு தோணுச்சு. பிகாஸ் இருக்கிற நிறைய ஸ்கேம் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கேம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதுதான் அந்த எம்ஜிஎன் ரேகாவுடைய தமிழாக்கம். இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா என்ன, நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த 100 நாளைக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு கூலி கொடுக்கும். அதில் மொத்தம் எவ்வளோ ரூபா கூலி கொடுக்குறாங்க? 336 ரூபாய் கூலி கொடுப்பாங்க. மொத்தம் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு 100 நாள் அந்த ஒரு ஃபேமிலிக்கு அந்த பணம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. which is all about 33,000 rupees and 600 rupees தான் மொத்தமே ஒரு ஃபேமிலியால் சம்பாதிக்க முடியும் அந்த 100 நாளைக்கு. இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம்னு சொல்கிறீங்கல்ல, இந்த 100 நாளுடைய பணத்தை நம்பி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வாழ்கிறாங்க தெரியுமா? கடைசியாக இருந்த 2025 டேட்டா படி 91 லட்சம் பேர் வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி 1 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்த 300 ரூபாய் ஒரு நாளைக்கு, 336 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறதுக்கு 91 லட்சம் பேர் அதில் என்ரோல்ட் ஆகி அதன் மூலமாக அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே 100 நாளும் வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க.
அது வந்து அந்த அந்த தொகுதியில, அந்த பகுதியில ஒரு கிராமம் இருக்குன்னா, அங்க என்ன வேலை இருக்கு? அந்த வேலைக்கு வந்து இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த கடைநிலை ஊழியர்களுக்கு பணம் போய் சேர்றது. அத வந்து மொத்தமா மத்திய அரசாங்கம் வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க, முன்ன வரைக்கும். இப்ப அது ஸ்கீம்லாம் மாறிடுச்சு. அத பத்தி பின்னாடி பேசுவோம். அவங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் டைரக்ட்டா பே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு வேலை செய்றாங்க. ஒரு சின்ன பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஒரு ஏரிய தூர்வார்றாங்க. இந்த மாதிரியான வேலைகளுக்கு ஒரு நாமினல் பிரைஸ் இருக்கு. இந்த 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 கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? அத வந்து மத்திய அரசாங்கமும், மாநில அரசாங்கமும் பகிர்ந்து குடுத்துக்கணும். அவங்க 60% நம்ம 40% மாதிரி குடுத்து, அது ஒரு சின்ன ரோடு போடுறதாட்டும், ஒரு சின்ன டேம் கட்டுறதாட்டும், சின்ன பிரிட்ஜ் கட்டுறது, இந்த மாதிரியான சின்ன வேலைகள்ல இருந்து கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் மோஸ்ட்டா வந்து ஒரு புரொடக்டிவான ஒரு வேலைக்காக ஒரு முயற்சி. இது வந்து மத்திய அரசாங்கம் ஆரம்பிக்கும் பொழுது, இதோட எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, அந்த பேசிக் வேஜ் இருக்குல்ல, அதுவே கிடைக்காம நெறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழ இருக்கிறவங்கள கொஞ்சம் உயர்த்துறதுக்கான ஒரு முயற்சி. அப்படியே சைமல்டேனியஸா அந்த பஞ்சாயத்துல தேவைப்படக்கூடிய வேலைய, அங்க இருக்கக்கூடிய மக்கள வச்சு அந்த வேலைகள செய்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். இதுல இந்த 2017ல இருந்து 2025 வரைக்கும், இந்த ஸ்கீம்ல பயனாளிகள் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. 91,00,000க்கு அ அ கடைசியா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, அ 21 இந்த இந்த இவங்க ஸ்டார்ட் ஆகும்பொழுது, டிஎம்கே ஸ்டார்ட் ஆகும்பொழுது, இட் வாஸ் அரவுண்ட் 71,00,000 பீப்பிள். 71,00,000 பேர் வந்து அதுல பயனாளிகளா இருந்தாங்க. இது இவ்ளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு இல்லையா? இந்த 5 வருஷத்துல. வெறுமே இன்கிரீஸ் ஆகுமா? எப்படியும் வெறுமனே இன்கிரீஸ் ஆகாது. இதுல ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிஏஜி ரிப்போர்ட் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எம்ஜிஎன் ரேகாக்கு. இதுல சிஏஜி ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நடக்காத வேலைக்கு கணக்கு எழுதுறது. காலங்காலமா நம்ம ஆளுங்க பண்ற வேலை. நடக்காத வேலைக்கு கணக்கு எழுதுறது. இல்லாத ஆளுக்கு பேர்ல போடுறது. அது வந்து கோஸ்ட் பெனிஃபிஷியரிஸ்ன்னு சொல்றான். அப்படி ஒரு நபரே இல்ல. அப்படி இல்லன்னா, அந்த நபர் வந்து இப்ப திருச்சியில ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோ, மண்ணச்சநல்லூர்ல இருக்காங்க. அங்க எழுதுறாங்கன்னா, அவன் ஆக்சுவலா ஒரு பெரிய கம்பெனில சென்னையில வேலை செஞ்சுகிட்டு இருப்பான். ஆனா, அவன் பேர்ல கணக்கு எழுதி, அந்த ரூ. 33,000 பணத்த எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஷன்ஸ்ல வந்து இவங்க ஏமாத்தி இந்த பணத்த வந்து எடுத்துட்டே வந்தாங்க. இது டிஜிட்டல் ஆக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும்னா, 100 நாள் வேலைக்கு ஒருத்தங்க வேலை செய்றாங்கன்னா, இப்போ இத இத பார்க்கக்கூடிய நெறைய பேர் அத கமெண்ட் பண்ணலாம். ஆமாவா? உண்டா? இல்லையான்னு. இத எழுதுறது வந்து அந்த பஞ்சாயத்துடைய தலைவர் தான். ஒரு ஒரு ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார் இல்லையா? அவரு தான் அத வந்து எழுதுவார். ஆ ஒரு கான்டெம்பரரியா ஒரு பேரலலா சொல்லணும்னா, இப்ப ஒரு வார்டுக்கு வார்டு கவுன்சிலர் இருக்க மாரி, ஒரு வில்லேஜ்க்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார். ஸோ அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் இன்னார் இன்னார் பாலாக்கு, விஷாலுக்கு, ராஜசேகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் எழுதணும். இந்த வேலைய இவங்க செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்க. இந்த ரூ. 330ல ரூ. 100 அவங்க எடுத்துப்பாங்க. இப்படிதான் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருந்தது. கண்கூடா எல்லாருக்குமே தெரியும். பட் இத வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் வந்து இந்த பணத்த டைரக்ட்டா அக்கவுண்ட்க்கு செலுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்பொழுது இந்த சிஏஜி ரிப்போர்ட்ல இதெல்லாம் மாட்டுச்சு. சிலர் வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட பையன், அவரோட பொண்ணு அவங்க பேர்லயே போட்டிருக்காரு. ஆக்சுவலா அவங்க பொண்ணு வந்து காலேஜ் படிக்குது. அவங்க பையன் வந்து அப்பதான் 11தோ, 12தோ ஸ்கூல் படிக்கிறாப்புல. அவங்க பேர்லலாம் போட்டு அவரு அத எடுத்திருக்காரு. இது இந்த மாதிரி மட்டும் கடந்த 7, 8 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 355 கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. இதில் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ 91,00,000 பெனிஃபிஷியரிஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு நாள்ல 91,00,000 பேருக்கும் வாய்ப்புகள் கிடைக்காதுன்னு சொல்றீங்க. அப்ப இதோட ஆவரேஜை எப்படி கணக்கு பண்ண முடியும்? ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு இவ்வளோ பேருக்காவது அட்லீஸ்ட் வேலை குடுப்போம். அப்படி ஏதாவது ஒரு ஆவரேஜ் நம்பர் எடுத்துக்கலாமா? ஒருத்தருக்கும் 100 நாள் வேலை குடுக்கணும். ஒரு ஆண்டுக்கு. அதாவது ஒரு குடும்பத்துல 3 பேர் இதுல என்ரோல் ஆயிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது 100 நாள் முழுக்க அவங்க வேலை செய்திருக்கணும். அந்த மாதிரியான கிரைட்டீரியாலாம் வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா நடக்கிறதுனால, ஃபர்ஸ்ட் மாசம் 1 மாசம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் மாசம் 1 மாசம், அதுக்கப்புறம் நவம்பர் மாசம் 1 மாசம்னா, ஒரு வருஷத்துல அவங்க ஒரு 3 மாசம் 90 நாள் வேலை செய்தாங்கன்னா, அது ஆல்மோஸ்ட் 100 நாள் ஆயிடுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு குடுப்பாங்க. அப்ப பிப்ரவரி மாசம் வேற ஒரு ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த 30 நாளு.
அந்த மாதிரி பிரித்து கால்குலேட் பண்ணி தான் அது கொடுக்கணும். அண்ட் அதோடைய மொத்த பொறுப்பும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் இருந்தது. அப்போ இந்த 91 லட்சம் பேருக்குமே 100 நாளுக்கு அட்லீஸ்ட் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னா இவங்க ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒரு நாளுடைய சம்பளம் நீங்கள் சொன்ன 336 ரூபா கரெக்டா? ஆமாம். ஒரு நாள் இவங்க எல்லாரும் வேலை செஞ்சாங்கன்னா 336 ரூபா. அப்படி போட்டோம்னா ஒரு அமௌண்ட் ஒன்று வருது. அதை 100 நாளுக்கு கணக்கு பண்ணால் என் கால்குலேட்டரில் இங்கே கணக்கு வருமானு எனக்கு தெரில. சரி வந்துருச்சு. அப்போ இதுபடி பார்த்தா இது என்னங்க என்ன கணக்கு? ஆண்டுக்கு கடைசியாக 91 லட்சம் பேர் இருக்கும் பொழுது இந்த இதில் செலவு பண்ணின பணம் மட்டும் கிட்டத்தட்ட 9,000 கோடி. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷத்துக்கும் 4,500 கோடியிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2017 ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வருஷத்துக்கு 4,500 கோடி இருந்திருக்கு. வருஷம் அது அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. கடைசியா 2025 வரும்பொழுது அது 9,000 கோடியா மாறி இருக்கு. எத்தனை பேருக்காவது அட்லீஸ்ட் வேலை கொடுக்குறாங்க, எத்தனை பேரோட பணத்தை அவங்க திருடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கா? அந்த மாதிரியான கம்ப்ளீட் டேட்டா சிஏஜி கொடுக்கல. ஆனால் இதில் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு. அந்த இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து கடந்த சில ஆண்டுகளில் காங்க்ரீட் எவிடன்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க பண்ணின பணம், கையாடல் பண்ணின பணம் மட்டுமே கிட்டத்தட்ட 355 கோடி. அது மட்டும். அது இல்லாம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, இந்த ஒர்க்குக்கு, இங்க ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலைக்கான பணம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து கணக்கிலே கொண்டு வரல. இந்த 355 கோடியில அதெல்லாம் வரவே இல்லை. அது எத்தனை கோடிங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க பல வருஷமா இந்த பஞ்சாயத்து தலைவர்கள், அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பணத்தை வந்து லூட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த கேஸோட ஃபேக்ட். இதுதான், இப்படிதான் இந்த ஸ்கேம் நடந்திருக்கு. அதுக்கு சிஏஜி ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இது இப்படிதான் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அரசாங்கம் வந்து இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னும் பொழுது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை வந்து 125 நாளா உயர்த்துறாங்க. அந்த 330 ரூபாய்ங்கிற பணத்தை வந்து 400 ரூபாயா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுமே பண்ணும் பொழுது மொத்த பணமும் இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்தது இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கம், எல்லா பணமும் எங்க கிட்ட இருந்து போறதுனால ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டியே இல்ல. இப்ப இந்த லோக்கல்ல பஞ்சாயத்து தலைவர் வந்து கரெக்டான பெனிஃபிஷரிக்கு இது கொண்டு போய் சேர்க்கிறாரா? இத வந்து நீங்க வந்து கரெக்டா ஸ்டேட் ஆடிட், இன்டர்னல் ஆடிட்ல பண்ணவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன்ஸை கொண்டு வந்து அதை எப்படி திருப்பிட்டாங்கன்னா, இப்ப ஸ்டேட்டும் 40% வந்து இதுல பணத்தை கொடுக்கணும். நாங்க 60% தான் கொடுப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து 40% கொடுக்கணும். அப்ப ஸ்டேட் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கும். இது கரெக்டான பெனிஃபிஷரியை போய் சேருதா அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்து அந்த ஸ்கீமுக்கும் பேர் மாத்திருக்கிறாங்க. விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க அந்த ஸ்கீமுக்கும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 2 நாள் முன்னாடி ஜூன் 24 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அசெம்பிளில மகாத்மா காந்தி பேர்ல தான் இந்த திட்டம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுக வந்து இது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்னு சொன்னாலும் அவங்க வந்து அந்த ஓட்டு வந்து போடும்பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கல. பட் திமுக வந்து ஆதரவு தெரிவித்து அந்த இதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி பேரை இதுல இருந்து, இந்த ஸ்கீம் பேர்ல இருந்து ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இதுதான் இந்த ஸ்கேமை பற்றின ஒரு அவுட்லுக். இதில் வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுங்க. இப்போ இது வந்து எந்த பீரியட்ல இதோடைய ஸ்கேம் ரொம்ப அதிகமாக நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்லணுமா? பிகாஸ் இது திமுகவோட ஆட்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து மக்களின் ஆட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆட்சி இந்த மாதிரிலாம் பொதுவாக நடக்காது. நீங்கள் சொல்றது எல்லாமே வந்து அதிமுகவோட பீரியட் நடந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா? 2011 20 வரைக்கும் இல்லை, 2017 2025 வரைக்கும் தான் நம்ம கிட்ட இது வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் நம்ம கையில் இருக்கு, டேட்டா இருக்கு. ஏன்னா 2017 அப்புறம் தான் ஐ திங்க் அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணாங்க அந்த பணம் கொண்டு போய் சேர்க்கறத. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அது எப்படி இருந்ததுங்கிறது தெரியல. ஸோ இதில் வந்து ஒரு 3 விதமாக ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? கோஸ்ட் பெனிஃபிஷரிஸு, ஃபேக் அட்டெண்டன்ஸு, வராதவங்க பேரில் அட்டெண்டன்ஸ் எழுதி போடுறது, அதே மாதிரி இந்த ஹையாக ரேட் கோட் பண்ணுறது. இப்போ கூட சென்னையில் கூட ஒரு 284 கோடிக்கு மேயர் வந்து இந்த பேவ்மெண்ட் கட்டுறது, இந்த நடைபாதை கட்டுறதுக்கு வந்து 284 கோடிக்கு வந்து ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. அதை வந்து ஒரு 35 பீஸாக அந்த டெண்டரை பிரித்து டெண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 1.5 கோடி 2 கோடி செலவாகக்கூடிய
வேலைக்கு 9 கோடி வரைக்கும் டெண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே டிஎம்கே ஆட்சியில் நடக்காதுன்னு, எவ்வளோ அதிகமாக இன்ஃப்ளேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். அதை எடுத்துட்டு இப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்து அந்த டெண்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து திருப்பி ஆடிட் பண்ணிட்டு நம்ம மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 2வது முக்கியமான விஷயம் வந்து கிட்டத்தட்ட 91 லட்சம் பேரா வந்து இது மாறினது வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பீரியட்ல தான். அதுக்கு முன்னாடி ஆண்டுக்கு அவ்வளோ பேர் வந்து அதில் இல்லை. 4500 கோடி தான் 2017-18 வந்து இந்த ஸ்கீமில் மொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் செலவாயிருக்கு. ஆனால் 2025ல் அது 9000 கோடியாக வளர்ந்துருக்குன்னா நீங்கள் அந்த அந்த இந்த ரிமார்க்கபிள் இல்லை அவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு திமுக அரசுலன்ற அந்த ஒரு நல்ல விஷயத்தையே நீங்கள் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க. இல்லை அவ்வளோ பேர் ஒரு பேசிக் பே இல்லாமல் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்கங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து தமிழ்நாடு பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிச்சு, கடந்த 5 வருஷத்தில் நடந்த ஒரு பெரிய வளர்ச்சியை தான் நீங்கள் போய் நித்தி ஆயோக்கில் போய் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி மாறுதட்டிக்கிட்டார் இல்லையா? அப்போ இதையும் அவங்களே பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? இங்கே வந்து ஒரு 100 நாளைக்கு 300 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறதுக்கு 91 லட்சம் பேர் இருக்கிற ஒரு மாநிலமா இந்த தமிழ்நாடு உருவாகி இருக்குங்கிறதையும் நீங்க ஒத்துக்கலாம் இல்லையா? திமுக வந்து மக்களுக்காக உழைச்சது இன்னைக்கும் உழைச்சிட்டு இருக்கு. அதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது 1-2 அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏதாவது 1-2 சொல்லப்படலாம். இப்போ அதில் முக்கியமாக நீங்கள் சொல்கிறது வந்து ஃபேக் கோஸ்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அதாவது வந்துட்டு இறந்து போனவர்களோ இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறவங்களோ இல்லாத ஒருத்தங்களோ அவங்க பேரில் வந்து ஒரு ரோலை போட்டு இங்கே வந்து பணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்றது ஒன்று. 2வது விஷயம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேக் அட்டண்டன்ஸ். அதாவது வந்துட்டு ஆளே வந்திருக்க மாட்டாங்க, ஆனால் அட்டண்டன்ஸ் மட்டும் அவங்க பேரில் டிக் வந்துருக்கும். நம்ம காலேஜெல்லாம் ப்ராக்சி போடுவோமே அந்த மாதிரி சொல்கிறீங்க. இது 2வது. ஆமாம். 3வது வந்து நடக்காத ஒரு விஷயம். அதாவது வந்து இங்கே ஒரு பாலமே இல்லை, அங்கே பாலமே கட்டலை, ஆனால் வந்து நாங்கள் இப்போ பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பாலம் கட்டுற வேலைக்காக வந்துட்டு இங்கே ஒரு 500 பேர் வந்துட்டு ஒரு 100 நாள் வேலை பார்த்துருக்காங்க. 500 நாளுக்கு 100 பேர், ஓகே, ஒவ்வொருத்தங்களுக்கும் 300, ஓகே, இந்த அமௌண்ட் ஓகே, அப்போ எடுத்தாச்சு. சரி, கட்டி முடித்த பாலம் எங்கே அப்படின்னா அங்கே பாலமே இருக்காது. அப்படி ஒரு ப்ராஜெக்டே அங்கே நடந்திருக்காது. அப்போது இவ்வளவு துல்லியமாக, நூதனமாக, இவ்வளவு ஆக்கப்பூர்வமாக தங்களுடைய சிந்தனைகளை வந்துட்டு வழிநெறியாக எடுத்து கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம்களெல்லாம் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறாங்களேன்னு ஏன் இவங்களை நீங்கள் பாராட்டக்கூடாது? இந்த பாராட்டுதலை கொடுக்கறதுக்கு ஏன் உங்கள் மனம் மறுக்குது? இல்லை, நிச்சயமாக பாராட்டுறேன் நான். ஏன்னா இந்த 2025ல் மட்டும் கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து 76 லட்சம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரூரல் ரீஜனில் 76 லட்சம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எவ்வளோ தெரியுமா? 76 லட்சம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னா அப்போ தமிழ்நாட்டு ரூரலில் எத்தனை ஹவுஸ் ஹோல்டு இருக்கலாம்? என்ன ஒரு 1.5 லட்சம் குடும்பங்கள் இருக்குமா? நான் 76 லட்சம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் 1.5 கோடின்னு சொல்ல வரீங்களா? அதான் 1.5 கோடி, சாரி, 1.5 கோடி குடும்பங்கள் இருக்குது ரூரலில். அதில் வந்து வெறும் 70, பாதிக்கு பாதி பலனடைஞ்சிருக்காங்க. பாதிக்கு பாதி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் மொத்தமே 95 லட்சம் தான். அப்போ என்ன வளர்ச்சி மக்களை சென்றடைந்திருக்கு கடந்த 60 ஆண்டுலங்கிறது தான் நான் கேட்கக்கூடிய கேள்வி. அது வந்து அதுதான் சினிமாலே டயலாகாக வந்துருச்சு. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். ஏழை ஆகிட்டே போயிட்டு இருப்போம், பணக்காரன் ஆகிட்டே போயிட்டு இருப்போம். அவ்வளோதான், முடிஞ்சுல. இதில் என்ன இருக்கு? அதுதான் வந்து கொள்கையாவே பயன்படுத்தி இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் கொள்கை. ஏங்க கொள்கை, அவன் அடிமையா இருக்கணும், அவன் வந்து கையேந்திட்டே இருக்கணும், ஒரு 300 ரூபாய் வேலைக்காக அவன் வந்து ஏங்கி தவிச்சிட்டே இருக்கணும். அப்போ எப்படிங்க நாளைக்கு இப்போ தொகுதிக்கு போயிட்டு விவசாயம் நிலத்தில் விவசாயம் பண்ணிருப்பாங்க, விவசாயம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்திருப்பாங்க. அப்போ அங்கே எம்எல்ஏ கேண்டிடேட் போயிட்டு வணக்கம்மா, என்னம்மா எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா? சரி ரைட்டு, வேற என்ன? சரி ரைட்டு, எல்லாம் பார்த்துங்க அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்துட்டு வருவார்ல அவர். அப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு புத்திசாலி ஆகிட்டாங்கன்னா, படிச்சுட்டாங்கன்னா, வேலைக்கு போயிட்டாங்கன்னா, நல்லா காசு சம்பாதிச்சிட்டாங்கன்னா மதிப்பாங்களா இந்த திமுக எம்எல்ஏக்களை? நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் தான் வந்துட்டு டிவிக்கே ஜெயிச்சிருச்சுட்டா. ஏன் சோஷியல் மீடியாலாம்? சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இன்னும் படித்தவனுங்க நிறைய பேர் அதுக்குள்ளே இருக்கிறானுங்க. படிக்காதவங்க இன்னும் சோஷியல் மீடியாவுக்குள்ளே நிறைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அதில் கமெண்ட்டை போட்டு கேள்வி கேட்டு ரீல் போடுற அளவுக்கு வரலை. ரூரல்லையும் கிராமங்கள்லையுமே வந்துட்டு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்னு பலர் வந்துட்டு ரீல்ஸ் போடுறாங்க. அவங்களுடைய அம்மா அப்பாக்களும் ரீல்ஸ் போடுறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கேள்வி கேட்க முடியும் இவங்களை தைரியமா அப்படின்ற அந்த மைண்ட் செட் இன்னும் ரூரலில் இருக்கிற நிறைய பேருக்கு வரலை.
அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களும் கேள்வி கேட்கும் வகையில் ஒருத்தன் வந்து ஐயா வாங்கய்யா வாங்கய்யா உட்காருங்கய்யா இந்தாங்கய்யா தண்ணி குடிங்கய்யா அப்படின்னு அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாம வாங்க வாங்க என்ன ஒன்றுத்தையும் பண்ணாமல் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அரசியல் நடத்த முடியுமா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எனக்கு வேற ஒரு இடத்துல ஹிட் ஆகுது. எப்படின்னா, இப்போ சமூக நீதி அப்படின்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அடிமைத்தனத்தை ஒழித்த சமூக நீதி வந்து உங்களது தானே. அப்ப சமூக நீதினா என்ன சொல்ல வந்தீங்க? ஆண்டாண்டு காலமா ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு அடிமையா இருந்து அவனை கேள்வி கேட்கவே பயந்துகிட்டு அவனுக்கு கீழேயே வேலை செய்யணுங்கிறதுக்காக அவனுக்கான கரெக்டா கிடைக்க வேண்டிய ரைட்ஸ், அவனுடைய ரைட்ஸ் கூட அவனுக்கு கிடைக்காம அவனை தடுத்து வச்சது தானே இங்க இருந்திருந்த சாதிய அடக்குமுறை. இதை உடைச்சி எரிஞ்சது தானே சமூக நீதி. இல்லை, அதுக்கு பதிலாக தான் வந்துட்டு ஒரு 2 கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டுறது, அந்த ஏழை எளிய மாணவர்கள் எந்த கிராமத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக அந்த ஸ்கூலில் வந்து ஒரு மதிய உணவு திட்டத்தை போடுறது, இந்த மாதிரிலாம் பேப்பரில் கணக்கு காட்டுறதுக்கு ஒரு 10 ஸ்கீம் இருக்குது. பார்த்தீங்களா, சமூக நீதிக்கு தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு கணக்கு காட்டுறதுக்கு ஒரு 10 ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமு பேரில் 10,000 ஸ்கேம் இருக்குது. இது போதாதா சமூக நீதிக்கு? இது 10,000க்கு ரியாலிஸ்டிக்காக கிரவுண்டில் இறங்கி மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் சமூக நீதி பண்ணணுமா? அது எப்படி முடியும்? இப்போ நீங்கள் சொன்னதில் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. ரொம்ப மனசு வலிக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து சம்பவம் இல்லை, தமிழ்நாட்டில் அந்த கடந்த 2021லேருந்து 2025க்குள்ள ஒரு 30லேருந்து 50 இன்சிடென்ட் நடந்தது. என்னதுன்னா, இந்த மதிய உணவு சமைக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்க அந்த பள்ளியில படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க அங்க சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் போயிட்டு அவங்கள ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி சண்டை போட்ட சம்பவங்கள் வந்து 30லேருந்து 50 சம்பவங்களுக்கு மேல கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்தது. அது மக்கள் பிரச்சனை. அது மக்களுக்கு அவங்க இல்ல, அதுக்கு மக்கள் மைண்ட் செட் மாறணும்ல. மக்கள் வந்து இன்னும் மாறாமே இருந்தாங்க. அதுதான் வந்துட்டு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுக தரப்புல இருந்து மேடை பேச்சுகளில் பேசும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு முதல்ல நீங்க மாறுங்க, நீங்க மாறாம அரசியல்வாதிகளை வந்து எதுக்கு ஜாதி பார்த்து ஆளை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு கேட்கறத நிறுத்துங்க, முதல்ல நீங்களாம் மாறுங்கன்னு மக்கள் மேல திருப்பி விடுறாங்க. 60 ஆண்டு என்ன கிழிச்சிங்க? கிழிச்சேன் சமூக நீதி கிழிச்சேன் நீங்களே, 60 ஆண்டு என்ன கிழிச்சிங்கன்னு கேட்குறேன். பொருளாதார வளர்ச்சி கிழிச்சேன் நீங்க, அது கிழிக்கலங்கிறதையும் காட்டியாச்சு. சமூக நீதி கிழிச்சேன் நீங்க, அதையும் கிழிக்கலன்னு காட்டியாச்சு. வேற என்னதான் நீங்க வந்து உங்களுடைய 60 ஆண்டு நாங்க இதை தான் செஞ்சு கிழிச்சோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? பாரதியார் பாட்டு சாதிகள் இல்லை அடி பாப்பான் இருக்கு. அந்த பாட்டை கேளுங்கப்பா, எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு ஸ்கூல்ல சொல்ல வைக்கணும். இது போதாதா? வெக்கமே இல்லாம பாரதியார் ஒரு பார்ப்பனர்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க போன மாசம் வரைக்கும், எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும். சாதியே இல்லைன்னு சொன்ன ஒரு மனுஷன் எங்க, இவன் சொன்னவன் பாப்பான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பார்ப்பனர், அவரை போய் தூக்கி கொண்டாடுறது எதுக்கு அப்படின்ற மாதிரியான நரேஷன்ஸை நீங்க பார்க்கலையா என்ன? அது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. பிஃபோர் எலெக்ஷன்ஸ் பியூர்லி ஃபார் எலெக்ஷன்ஸ் சொன்னாரு சாதிகள் இல்லையடி பாப்பா. பியூர்லி ஃபார் எலெக்ஷன்ஸ். வேற எப்போவுமே அதை பற்றிலாம் பேச மாட்டோம். ஒன்லி தட் 1 month. மற்றபடி பாரதியாருக்கு ஒரு சாதி பட்டம் கொடுத்து அவருக்கு ஒரு சாதிய வர்ணம் பூச நினைக்கிற நீங்க, இப்போ ரீசெண்டா இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் நடத்தினாங்க பாருங்க, அதுல ஒருத்தர் பேசுறாரு ஆராசா, இவங்க தாவேக்கால இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து சாதிய ரீதியா வந்து இது கொடுத்துருக்குறாங்கன்னு. ஏங்க நீங்க யாருக்கு தாங்க சாதிய பட்டம் கொடுக்கல? உங்க கண்ணு அவ்வளவுதாங்க பார்க்கும். your eyes cannot see what your mind doesn't know, what your brain doesn't know. இல்ல அப்போ உன் பிரெயினுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் என்ன ஜாதி அதுதான் பாக்குறது. பெருந்தலைவர் காமராஜரை கொண்டு போய் நீங்க எதுக்கு சங்க தலைவரா மாத்தி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? முத்துராமலிங்க தேவர் ஐயாவை வந்து நீங்க என்னவா மாத்தி வச்சிருக்கீங்கன்னு தெரியாதா? தமிழ்நாடு அதெல்லாம் பார்க்கலையா? இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைகளுக்கெல்லாம் நீல வர்ணம் பூசுறீங்களே, அது ஏன்னு எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் இந்த மக்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. சமூக நீதி இதெல்லாம் சொன்னா டென்ஷன் ஆகும் பாலா. சரி, இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த ரெகா ஸ்கேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்ஜிஎன் ரெகா ஸ்கேமில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுலேயே இந்த பர்ச்சேஸ் பில்லு இந்த மாதிரி வாங்கணும், இந்த மாதிரி வாங்கலை, இன்வாய்ஸ் காப்பியில் இதுலலாம் கூட வந்துட்டு நடந்துருக்குதுன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், இப்போ அந்த பஞ்சாயத்து தலைவர் இருப்பார், அவரே வந்து இந்த மணல் விற்பார், அவரே ஜல்லி கல் எல்லாம் விற்பாங்க அந்தந்த ஊரில் ஏஜென்சி வச்சு.
ஸோ 10 ரூபா பொருளை 30 ரூபாய்க்கு போடுவாங்க, அந்த பணம் அவருக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஹைலி இன்ஃப்ளேட்டட், டோட்டலி கரப்டட் ஒரு ஒரு ஸ்கீம் தான் அங்கே இருந்தது. அது டிஜிட்டலைஸ் பண்ணதுனால, டைரக்ட் டு பேங்க் அக்கௌண்ட்னு ஒரு பெனிஃபிஷியரி ஸ்கீம் கொண்டு வந்ததுனால தான் நமக்கு இதுவே தெரிஞ்சது. நீங்க இப்ப இதுல கமெண்ட் போட சொல்லுங்க, அவங்க கிட்ட கேளுங்க அந்த ஊர்கள்ல பார்த்திருக்காங்களான்னு சொல்லிட்டு. அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் ஒரு கணக்கு எழுதணும். அவருக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள பிடிக்காதுன்னா அவங்கள வந்து வேணும்னே அவங்கள வந்து மறுதலிச்சிருவாங்க, சேர்க்க மாட்டாங்க. வேலை இல்ல வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்புறம் அவங்க போய் கெஞ்சி 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 கேட்ட பிறகு அவங்களுக்கு வந்து சரி பாதி காசு எனக்கு குத்துடணும், அந்த மாதிரி 100 ரூபாய் நான் எடுத்துப்பேன், அந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க பண்ணி தான் இது 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 இதை வந்து ஒரு ஒரு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டமா இருந்தாலும், அதுல இவங்க வந்து இவங்களுடைய அந்த கட்டமைப்பை, இவங்களுடைய அதிகாரத்தை செலுத்துறதுக்கான ஒரு கோலா தான் அதை இத்தனை நாள் அதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அண்ட் இதுலேயுமே வந்து புரோக்கரேஜ் மாதிரி மிடில் மென்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது என்னன்னா வந்து அந்த கிராமத்திலே வந்துட்டு சரிப்பா என்னப்பா உனக்கு வேலை வேணுமா, ஐயா ஆமாய்யா ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா குடும்பத்தை பார்த்துக்கலாம் ஐயா அப்படின்னு கேட்குற ஒரு ஏழையை, அதாவது அவன் குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்ப முடியாமல் அந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய பையனை, அவன் வறுமையில் இருக்கிறான், அவன் வீட்டில் தண்ணியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது, அவன் இப்படி இருக்கிறான் அந்த சின்ன பையன், மால் நியூட்ரிஷியன் கிட்டாகிறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு நல்ல வசதியான ஒரு ஆள், அப்படியா உனக்கு வேலை வேணுமா, சரி ரைட்டு நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்துட்றேன், நீ மாதம் தான் இங்கே நிற்கிறாத பற்றியா, இவர்கிட்ட நீ டெய்லி வந்த உடனே அங்கேருந்து நீ 330 ரூபா வாங்குறனா, அதோ 100 ரூபாயை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு புரோக்கரேஜ் நடந்ததாகவும் சொல்லப்படுது. இன்னும் இதை விட இன்னும் கொடுமை நடந்திருக்கு, அது சொல்கிறேன் பாருங்க. அந்த சில கிராமங்களில் இந்த பணத்தை கொடுக்கறதே பஞ்சாயத்து தலைவர் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 100 நாள் வேலை வாய்ப்புல பஞ்சாயத்து தலைவர் அவர் வீடு கட்டிக்கிறது, அவருடைய ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வேலை செய்யற பணியாளர்களை வச்சு செய்யறது, அவருடைய தோட்டத்துக்கு வேலை செய்யறது. சரி, அப்போ இப்போ இதை எப்படி ரெகுலேட் பண்ண முடியும்? அதாவது வந்துட்டு இதோடைய கான்செப்ட் நீங்கள் சொல்கிறதுபடி பார்க்கும்போது ஒரு நல்ல திட்டத்துக்காக கொண்டு வரப்பட்டது, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கணும், அதாவது வந்து யாருனாலலாம் வந்து அவங்களுக்கு படிப்பு இல்லை, அவங்களுக்கு வேறு எந்த ஒரு வசதிகளும் இல்லை, ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் உதவணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இப்படி ஒரு ஸ்கீமாக மாறி கிடக்குது, இதை எப்படி வழிமுறைப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இந்த டைரக்ட் டு பெனிஃபிஷியரிஸுங்கிறது ஒரு நல்ல விஷயம், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, இந்த ஸ்டேட் ஆடிட்டுங்கிறாங்கல்ல, அது வந்து ரொம்ப கரெக்டாக நடக்கணும். ஸ்டேட் ஆடிட் இதில் வந்து பாரபட்சம் பார்க்காம நடக்கணும். இது ரெண்டுத்தை காட்டிலும் மூணாவது இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மக்களுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். த பெனிஃபிஷியரி ஷுட் நோ, இது வந்து அரசாங்கத்தினால கிடைக்கிற பணம், இதுக்கு வந்து இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு நம்ம கடன்பட்டவர்கள் கிடையாது, நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கவோ அவங்க வீட்டு வேலைகளை செய்யறதுக்கான ரூபாய் இது கிடையாது அப்படிங்கிற அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது கடந்த காலங்களில் நடக்கலை. இனி இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அதை கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தட் ஷுட் ஹேப்பன். ஸோ உள்ளாட்சி தேர்தலில் திமுகவோ அதிமுகவோ ஜெயிக்கவே கூடாதுங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும், இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குதுன்னு சொல்றீங்க. அதாவது 2031 திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் சரியாகும், கரெக்டாக அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ வரப்போகிற உள்ளாட்சி, ஊராட்சி, மாநகராட்சி, நகராட்சி தேர்தல்லாம் இருக்கு இல்லையா, முனிசிபல் எலெக்ஷன்ஸ், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், அதில் ஒன்றில் கூட டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஜெயிக்கக்கூடாது. அது கவுன்சிலர்லேருந்து மேயர்லேருந்து பஞ்சாயத்து வார்டு மெம்பர் கூட ஜெயிக்கக்கூடாது. அப்போ தான் இதெல்லாம் மாறும். என்னதான் தாவேகா கவர்மெண்ட்டே இருந்தாலும் இங்கே இருக்கிற மேயரு 284 கோடிக்கு இன்ஃப்ளேட்டடாக அவங்களால பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது, இந்த எம்ஜிஎன் ரேகால இத்தனை வருஷமாக இவங்க ஸ்கேம் பண்ணி ஒரு 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 நவீன அடிமைத்தனத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்கு மத்திய அரசாங்கத்தோட பணத்தையே எடுத்து யூஸ் பண்ணுவாங்கன்னும் பொழுது, இதெல்லாம் ஒழியணும்னா அப்ரூட்டா இவங்களை வந்து தூக்கி வெளியே போடணும். அப்ரூட்டா அப்படியே வேரோட பிடுங்கி வெளியே போட்டாதான் அந்த மாற்றம், நீங்க சொன்ன மாற்றம் நிகழும். உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.